அதே முறையில் கட்டினா லிங்க கட்டு. லிங்கம் எப்படி உருகி கட்டியிருக்கு எல்லாருமே நம்மளுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். இது லிங்கம் தானான்றப்போ எப்படி இருக்கு பாருங்கள். அந்த ஷேப்பு நம்ம வச்ச லிங்கத்தோட உருகி கட்டுறது கல் போல தான். இதுவும் ஒரே மரத்துக்கு எடுத்த மாதிரி நான் தரையில் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சி டிப் பண்ணி கொடுக்குற மாதிரி தான். நல்லா எவ்வளோ தேய்ச்சாலுமே அந்த ஒரு அவ்வளோ சீக்கிரம் கரையாது. கல்லில் லிங்கம் தேய்ச்சா உங்களுக்கே தெரியும் எப்படி ஆன்ட்டு லைட்டாக தான் நிறமாது. சப்போஸ் இதுவும் லிங்கம் தானான்றப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏதோ ஒரு கல்லை வச்சு தேய்ச்சிட்டு ஏமாத்துன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிறைய இன்றைக்கி வந்து இந்த நூலில் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ பார்த்தாங்க. அந்த ரசமணியில் சுத்தமாக நாலேஜே கிடையாது. வெறும் புக்கை பார்த்தா தான் சேதா மாதிரியும் இன்னி விலை முறை ஏமாற்றிட்டு அப்படி தான் இருக்காங்க. எதுவும் ப்ராக்டிக்கல் அறிவெல்லாம் கிடையாது. புக்கில் போகிறது அதையும் உண்மை. அதையும் நான் சில பேர் பாராட்டாங்க. நம்ம அவங்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ. இன்னமும் வந்து பச்சை துருசில் ரசமணி கட்டி 100 போட 200 உடம்பு போட்டு வாழ்நாள்லாம் வந்து தன்னை ஏமாற்றிட்டு இதுவரையும் ஏமாற்றி தான் இருக்காங்க. துருசில் ரசமணி கட்டினா என்ன ஆகும்? லேப் டெஸ்ட் கொடுத்தா ரச செம்பாக தான் காட்டும். அது கூட தெரியாமல் நீ எவ்வளியும் குலுகி இடம் அதை இடன்றாங்க. அதனால் வந்து நம்ம அவங்க குறை சொல்கிறத விட அடுத்த வேலைக்கு போகலாம். இது வந்து இதையும் ஹீட் பண்ணி காட்டுறேன். இது போல் வந்து தனித்தனி பாஷாணத்தையும் நம்ம கட்டலாம். லிங்கம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அந்த எல்லா பக்கமும் வந்து நம்ம அந்தளவுக்கு கட்டி போயிருக்கு பாருங்கள். லிங்கம் உதிர்ந்தால் உங்களுக்கு தெரியும். உதிர்ந்தால் எல்லாம் எந்த அளவுக்கு வரும்ன்ட்டு. இதெல்லாமே உருகி கட்டுறதால அதோட கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதோட கோட்டிங் எப்படி இருக்குன்ட்டு. இது போல் வந்து நவபாஷானையும் கட்டலாம். இப்போ இதையும் அதே போல் ஃபயர் பண்ணி காட்ட போகிறேன். இது நல்லா எவ்வளோ தேய்ச்சாலுமே கல்லில் இப்போ மற்ற லிங்கம்னா உடனே தேயும். இது நம்ம போட்டு தேய்ச்சா கூட கல் தான் தேயுதுன்ற மாதிரி சீக்கிரமாக கரைய மாட்டேங்குது. இதுதான் அந்த காலத்தில் வந்து உரைச்சி கொடுக்குறது முறை மருந்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஏன்னா நிறைய வயதில் என்கிட்ட கேட்டாங்க தனித்தனி பாஷாணத்தை கட்ட முடியுமா காட்டுக்கன்ட்டு. அதுக்கு தான் இது எல்லாமே வந்து ஆரம்ப காலத்தில் முதல் புடம் தான். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ஃபயர் பண்ணி பார்க்க போகிறோம். இது லிங்கம் தானான்ட்டு. எல்லாமே ஆய்வுக்கான பதிவு தான். யாரும் குறை சொல்கிறதுக்கோ மற்றவங்கள வந்து நம்ம அந்த வேலை கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா அவங்க அதை பற்றி தெரியல. இன்னும் வேலையும் ரசம் ஏங்கடி கேட்பாங்க. லேப் டெஸ்ட்டில் காட்டினா ரசம் என்னவா காட்டுன்ட்டு. இப்போ உலகங்களை கட்ட சொல்ல வந்து அந்த உலகங்களை தான் காட்டும். அதே போல் ரசவாதத்தில் வந்து இவங்களும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தாளகம் இதெல்லாமே வெள்ளி கொடுத்து சிலதெல்லாம் பண்ண சொல்ல வந்து அது கொஞ்சம் வெட்டத்தன்மையெல்லாம் ஆசை நிற்கும். உடனே வந்து இவங்க வந்து ஆசை நிற்கிது அதெல்லாம் கிடையாது. பொய்யான தோட்டம். ஏற்கனவே வந்து நான் அந்த வெட்டத்தன்மை எடுத்து எப்படி நயமாக்குறதுன்றதெல்லாம் நிறைய நேரடியாக செய்து காட்டி போட்டிருக்கேன். அப்போ அந்த தன்மை தான் உண்மையானது. நிறைய பேர் வந்து தான் என்ன செய்கிறேன்னு கூட தெரியாமல் இன்ன வரையும் வாழ்நாளில் வந்து வீண் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு இல்லை இது வந்து சித்தர்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் பண்ணக்கூடாது. தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும், அனுபவசாலிங்கிட்ட கேட்கணும். இப்போ இதை ஃபயர் பண்ணி காட்ட போகிறேன். கொஞ்சம் ஒரு தட்டி எப்படி இருக்கு பாருங்கள். உள்ளே உருகி கட்டியிருக்கு. இப்போ இதை நான் ஹீட் பண்ண போகிறேன். அதே ஏன்னா நானும் ஏதாவது ஒரு கல்லை காட்டிட்டு களிமண்ணில் உரண்டியாக பண்ணிட்டு இதுதான்ற மாதிரிலாம் மற்றவங்க போல நம்மளும் ஏமாற்றக்கூடாது. உண்மையானது என்ன ஒவ்வொரு பாஷனும் அது புகைத்தன்மை இருக்குதா. இப்போ இதுலேயும் காட்டுறேன் பாருங்கள். லிங்கம் உருகுது. எப்படி உருகுது பாருங்கள். உருகுதுங்களா? அவ்வளோ சீக்கிரம் புகையில் உருகி நிற்குது. வைத்து காட்டுறேன் பாருங்கள். எப்படி உருகி ஜாங்கு போல் ஆயிடுச்சுங்களா? உருகி கட்டுறது கத்தில் ஏற்றினோன்னு பாருங்கள். கம்மு போல் ஒட்டிச்சு. லிங்கம் மெழுகு தன்மையாகவும் உருகிற தன்மையாகவும் வருது. லிங்கம் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சீக்கிரம் உருகாது லோடிகரில். இந்த பாருங்கள். இது சிலது வந்து லிங்கம் மெழுகாக கூட சொல்லலாம். இதை வந்து லப்பர் போல் இது பாருங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கையில் உரட்டலாம். லப்பர் போல் இருக்குது பாருங்கள். இதை லிங்கம் மெழுகுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது பக்கமாகி அந்த கட்டாகி உள்ளே இருக்கிற என்னென்ன பார்ட்டிகளும் உருகணும். இங்கே பாருங்கள் லப்பர் போல் ஊற்றிட்டேன். இது நிறைய வைத்தியர்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எளிமையான பேசிக் முறைகள் தான். லப்பர் போல் ஊட்டிக்கும் ஒன்றா உருகம். லிங்கம் மெழுகு நிறைய வீடியோ நானும் போட்டிருக்கேன். தேவைப்படுறாங்க அதை செய்துக்கலாம். இதுவே வந்து அந்த இது பாருங்கள் திருப்பியும் உருகி காட்டும் பாருங்கள். நம்ம புகையும் சுத்தமாக புகைஞ்சு உருகிது பாருங்கள். ஏன்னா லிங்கம் அந்த சீக்கிரத்தில் வந்து உருகாது. உங்களுக்கே தெரியும். அடிச்சிங்கன்னா கண்ணில் அடிச்சு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் பழுத்து அப்படியே புகைஞ்சி போகிறேன் காணாமல். இதையும் புகை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக புகையில் லேட்டாக தான் போகுது. ஆனால் உருகி தான் புகையும். லிங்கம் உருகாமலாம் இல்லை. சுத்தமாக வச்சு இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். ஏன்னா இதுவும் பாஷாணம் தான். கல்லோ வேறு ஏதாவது கட்டி இதுதான்ற மாதிரிலாம் பண்ணலை. அதனால் நம்ம அந்த பாஷாணத்தை எடுக்கிறோம். இது பாருங்கள்.
இதில் இருந்தால் நம்ம உடச்சி எடுத்தது நல்லா தெரியுது எல்லாருக்கும். இது பாருங்கள், உள்ளே இருக்கிற லிங்கம் உருகி கட்டது எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய முறைகள் நான் போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம போட்ட முறைகளை எடுத்து தான் ஆய்வு பண்ணுறது. நன்றி, வணக்கம். சென்னை இந்த பாஸ்கரன். இது போல் வந்து தனித்தனியாக மனோசில கௌரி கந்தகம் எல்லாமே கந்தகம் கட்டி இப்போ காட்டுறேன் பாருங்கள். கட்டின கந்தகம் எப்படி இருக்குன்ட்டு அதையும் அடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா காட்டுறேன்.